தம்பி சீமான் உள்ளிட்ட அவைக்கு என் வணக்கம். பாரதியை பற்றி பாரதிதாசன் சொல்வார், தமிழின் உயிர்நிகர் தமிழ் நிலை தாழ்ந்ததால் இமை திறவாமல் இருந்த நிலையில் தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடைக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான் என்று சொல்லுவான். உண்மையாக நான் பாரதிதாசன் படைப்பிலே ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். பாரதிதாசன் கோபிக்க மாட்டார். இப்படி சொல்கிறேன், தமிழின் உயிர்நிகர் தமிழ் தாழ்ந்ததால் இமை திறவாமல் இருந்த நிலையில் தமிழகம் தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடைக்கையில் இலகு பாரதி தமிழ் மறவன் சீமான் தோன்றினான் என்று என்னை வியக்க வைத்தது. எப்பவுமே ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, நான் பேராசிரியராக இருக்கிற பொழுது முதல் தம்பி சீமான் உரையை கேட்ட பிறகு எனக்கு வந்த அந்த இலக்கிய வரிகளைத்தான் சொன்னேன். உண்மை, இது புகழ்ச்சி இல்லை. சொலல் வல்லர் சோர்விலார் அஞ்சார், அவரை இகழ் வெல்லல் யாருக்கும் அரிது. மீண்டும் கூறுகிறேன், சொலல் வல்லர் சோர்விலார் அஞ்சார், அவரை இகழ் என்றால் போர், அந்த போரிலே வெல்வது யாருக்கும் அரிது. இது வல்லவனின் வாய்மொழி, இது தெய்வ மாமரை. இந்த மாமரை பொய்த்ததாக வரலாறு கிடையாது, நாமும் பொய்க்க மாட்டோம். ஊர்தோறும் தம்பி சீமானுடைய உரையை கேட்டு மெய்மறந்து புல்லரித்து இந்த கட்சி எந்த கட்சி என்று மாற்று மொழிக்காரர்களும் மாற்று இனத்தவரும் வியக்க வைத்த ஒரு நல்லதொரு சூழ்நிலையை அஞ்சாது பாரதிக்கு பிறகு பாரதி சொன்னான் அல்லவா, என்னையும் நன்றாய் படைத்தாய், எப்படி என்னை சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டான்னு பாரதிக்கு ஒரு அஞ்சாமை இருந்தது. அடுத்து நான் அஞ்சாமையோடு பார்க்கிற என் தம்பி சீமான், என்ன ஒரு அச்சம் இல்லாத ஒரு தன்மை. என்னடா மரணத்துக்கு ஒரு முடிவுரை எழுத முடியும் என்று சொன்னார், அது என் தம்பி சீமானால் தான் முடியும். மரணம் இவ்வளவு பெரியதா, அதை பத்தி இவ்வளவு பயப்படணுமா, இவ்வளவு அஞ்ச வேண்டுமா என்று எனக்கு உணர்த்தியவன், எங்களை போன்ற இங்கு கூடியிருக்கிற தம்பிகளுக்கு உணர்த்தியவன், அந்த கொள்கையை பறைசாற்றியவன். இருவரு கட்சிகள் ஒன்று இரண்டும் பணத்தை கொண்டு ஆட்சியை நடத்துகின்றன. நாம் குணத்தை கொண்டு ஆட்சி நடத்துகிறோம். எப்பொழுதும் குணம் வென்றது மெதுவாகத்தான் வெல்லும். பணம் வெல்வது போல் இருக்கும், பிறகு குணம் வெல்லும். குணம் வெல்ல வேண்டும் என்றால் நாம் அனைவரும் அவருக்கு சேர்ந்து உழைக்க வேண்டும். அந்த உழைப்பதற்கான பணியை நம்மை நாமே மெருகேற்றிக் கொள்ள, நம்மை நாமே ஊக்கப்படுத்திக் கொள்ளத்தான் இந்த பொதுக்குழு கூட்டம். இப்பொழுது இந்த கூட்டத்திலே ஐயா சிவகங்கையிலிருந்து வந்து பெரியவர் பேசிய தங்கராசு பெரியவர் பேசுகிற பேச்சை நான் கேட்டேன். அருமையான கருத்து ஐயா. ஒவ்வொரு கள பணியாளர்கள் நம்ம தம்பி முன்வைத்த கருத்து தான். ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு கள பணியாளர்கள் என்று சொல்லப்படுகிற அவர்களை நாம் தேர்ந்தெடுக்கவிட்டால், அவர்களுக்கு 250 கிளை பொறுப்பாளர்கள், 250 ஓட்டுகளை நாம் வாங்கிவிட்டால் தமிழகத்தை வெல்வோம். இங்கு கூடியிருக்கிற அனைத்து தம்பிகளையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வையிடத்து பெரியது எது என்று கேட்டார் முருகன். அப்பொழுது அவ்வை சொல்றார், அது உங்களுக்காக படைக்கப்பட்டது என்று நினைக்கிறேன். பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் வந்தோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடலோ குருமுனி அங்கையில் அடக்கம், குருமுனியோ கலசத்துர் அடக்கம், கலசமோ புவியிற் சிறுவன், பூவியோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவளோ இறைவர் பாகத்தில் அடக்கம், இறைவனோ தொண்டர் பாகத்தில் அடக்கம். எங்கள் தொண்டர்கள் அல்ல தம்பிகளே, உங்கள் பாகத்தில் அடக்கம். எங்கள் தமிழ் இறை என்று பேசப்படுகிற சீமானை நீங்கள் ஆட்சி அட்டையில் ஏற்ற முடியும் என்றால் எங்களுடைய தம்பிகளால் தான் முடியும், உங்களுடைய களப்பணியால் தான் முடியும் என்று சொல்லி இங்கு கூடியிருக்கிற அனைவரும் நம்மை நாமே தேற்றிக்கொள்ள, நம்மை தாமே உற்சாகப்படுத்திக் கொள்ள, நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்கிற ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த பொதுக்குழு கூட்டத்திலே அந்த நிலையை இந்த கூட்டம் தரும் என நம்புகின்றேன். இதிலும் என்னை இந்த நந்த இடத்திலே என்னை தென்சனை
நாடாளுமன்ற வேட்பாளராக தெரிவு செய்த தம்பி சீமானுக்கு இந்த இடத்திலே நான் நன்றியினை தெரிவிப்பது பெரிதும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற இடத்திலே மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். என்னுடைய வயிற்றுக்காக என்னுடைய பேராசிரியர் பதவி, என் இன மானத்திற்காக நான் வகிக்கிற இன்றைய பொறுப்பு, இந்த பொறுப்பு தான் பேராசிரியராக அவங்க மரணம் அடைந்தார் என்று சொல்லாது, ஒரு பொதுநல தொண்டிலே நாம் தமிழ் கட்சியில இருந்தாங்க அந்த அம்மா, இப்பொழுது மரணம் அடைந்திருக்கிறார் என்று சொல்கிற அந்த சொல்லுக்காகத்தான் நான் கட்சியிலே இணைந்திருக்கிறேன் என்று சொல்லி, அந்த வேறு எந்த நிலையும் எனக்கு இல்லை என்று சொல்லி உங்களுக்கெல்லாம் ஊக்கப்படுத்தவும் செயல்படுத்தவும் எப்பொழுதும் சீமானுடைய பேச்சு துணை நிற்கும். சொலல் வல்லர் சோர்விலர் அஞ்சார், அவரை இகழ்வெல்லல் யாருக்கும் வருது. நன்றி, வணக்கம்.